அநேகர் அறுப்புக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா வேலையாட்கள் இல்ல. கிறிஸ்துவில்லை நறுமணத்தை வெளிப்படுத்துகிற அருட்பொழிவு திருப்பணியை செய்கிற ஊழியர்கள் கொஞ்சம், அறுப்பு மிகுதி. அதனால 12 சீஷரை மட்டும் கையில வச்சுட்டு கர்த்தர் இந்த ஊழியத்தை நிறைவேற்றல, இயேசு இந்த ஊழியத்தை நிறைவேற்றல. 70 பேரை தெரிந்து கொள்கிறார். காரணம் காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் சிலுவையிலே அறையப்படக்கூடிய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சந்திக்கப்பட வேண்டிய கிராமங்கள் இருக்கிறது என்று எண்ணி இயேசு இன்னொரு 70 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை கிராமத்திற்குள்ளே அனுப்புகிறார். பிரதானமா 2 விஷயத்தை சொல்றாரு. நீங்க கிறிஸ்துவில் நறுமணம் வீசுகிற ஒரு ஊழியர்களா நீங்க போகணுங்கிறதுக்கு அவங்களுக்கு 2 கட்டுப்பாடுகளை சொல்றாரு. முதல் காரியம், நான் கிறிஸ்துவில நறுமணம் வீசக்கூடிய ஊழியத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா பணப்பை எனக்கு வேண்டாம். இந்த பணப்பை வச்சிருக்கிறவன் புள்ள பாதியிலே போயிருவான். எடுத்துக்காட்டு யூதாஸ். யாரு? பணப்பை வச்சிருக்கிற ஆளு என்ன பண்ணிருக்க மாட்டான், ஊழியத்தையே பார்க்க மாட்டான். பணத்தை பார்க்கிறவன் ஊழியம் ஒரு காலமும் ஒழுங்கா பார்க்கவே மாட்டான். இந்த சாமான் பையனுடைய குவாலிட்டியே அதான். ஆரம்பத்துல எப்படி இருக்கும்? எம்டியா இருக்கும். நிறைவுல எப்படி ஆயிரும்? ஃபுல்ஃபில் ஆயிரும். ஊழியத்துக்கு போறப்ப இப்படி சாமான் பையன் கொண்டு போயிடாத, போறப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு வந்துடாத, சுருட்டிட்டு வந்துடாத. தயவு செய்து அள்ளிட்டு போறதுக்கு ஒன்னையும் கையில என்ன பண்ணிடாத வச்சிருக்காத. சாமான் பைய எடுத்துட்டு போகாதுன்னு சொல்ற. உலகத்திற்கு, மெட்டீரியல் வேர்ல்டுக்கு ஒரு காலமும் நீ என்ன பண்ணிடாத, ஈல்டாகவே கூடாது. உலக பிரகாரமானவைகளுக்கு ஒரு காலமும் நீ என்ன பண்ணக்கூடாது, ஒத்து போக கூடாது. உலகத்தில் இருக்கிறவைகள் மேல நீ பிரியப்படக்கூடாது. பணத்திற்கோ பொருளிற்கோ அல்லது நீ நிற்க முடியும் என்று சொல்லி நம்புகிற எந்த இடத்தையும் எந்த காரியத்தையும் நீ என்ன பண்ணாத, எடுத்துட்டு போகாத அப்படின்னு என்ன பண்றாரு இயேசு சொல்றாரு. இல்ல, கிறிஸ்துவின் நறுமணம் எப்ப வரும் தெரியுமா? எந்த ஊழியக்காரன் உலகத்துக்கு பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறானோ நறுமணம் என்ன பண்ணாது, வராது. மெட்டீரியல் திங்ஸ், அது மேல ஆசை எனக்கு வரவே கூடாது. ஊழியக்காரனுக்கு உலக பொருள் மேல என்ன பண்ண வரக்கூடாது, ஆசை வரவே கூடாது. இயேசு அதை அனுமதிக்கல.